பிரேஸ் த லார்ட். பாலைவனத்தில் ஒரு குருவி வாழ்ந்து வந்தது. அதற்கு சிறகுகள் இல்லை, அதனால் பறக்க முடியவில்லை. ஆனாலும் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருந்தது. அதற்கு சாப்பிட உணவு இல்லை, கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருந்தது. அதற்கு குடிக்க தண்ணீர் இல்லை, ஆனாலும் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருந்தது. வெயில் அதனை சுட்டெரிக்கும் போதும் அது கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருந்தது. மழை வரும்போதும் அது கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் தேவன் அதனுடைய சத்தத்தை கேட்டார். அந்த பாலைவனத்தில் நீர் வரும்படிக்கு கிருபை செய்தார். நீர் வந்தபடினாலே பறவைகள், வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் வர ஆரம்பித்தன. பூக்களும் பூக்க ஆரம்பித்தன. பாலைவனம் செழிப்பாய் மாற ஆரம்பித்தது. இந்த பறவையின் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார். 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொல்லி. நம்மளும் நீங்களும் எல்லா நாட்களிலும் எல்லா காலத்திலும் கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய நிலைமையை மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா.